தெய்வத்தின் குரல் முதல் பாகம். தேவதா மூர்த்திகள், அவதார புருஷர்கள், காமாட்சியின் சரிதை. முதற் பகுதி. காஞ்சிபுரத்தில் பரம கருணாமூர்த்தியான அம்பாள் எப்படி இருக்கிறாள்? கரும்பு வில்லும் இக்ஷு சாபம், மலர் அம்பும் புஷ்பபாணம் வைத்திருக்கிறாள். இந்த இரண்டும் இன்னொருத்தருக்கும் உண்டு. மன்மதன் என்கிற காமன்தான் அது. காமன் காமாட்சி இருவருக்கும் கரும்பு வில் புஷ்ப பாணம் ஆகியன காமன், அதாவது பொது. மன்மதன் கரும்பு வில்லை வைத்து கொண்டிருக்கிறான். அதற்கு நாண் தேன் வண்டுகள் வளைந்த கரும்பு வில்லின் ஒரு கோடியிலிருந்து மறு கோடி வரையில் குறுக்காக வண்டுகள் நாண் மாதிரி வரிசையாக சேர்ந்திருக்கின்றன. இந்த கரும்பு வில்லில் 5 மலர் அம்புகளை தொடுத்துதான் சமஸ்த ஜீவ பிரபஞ்சத்தையும் மன்மதன் ஆட்டி வைக்கிறான். உலகத்தில் உள்ள தித்திப்பு பக்ஷணங்கள் அத்தனையும் வெல்லம் சர்க்கரையில் செய்ததுதான். வெல்லம் சர்க்கரைக்கு ஆதாரம். கரும்பு தித்திப்பு சுவை மன்மதனுக்கு வில். சுகந்தத்துக்கும் மென்மைக்கும் ரூப சௌந்தரியத்துக்கும் புஷ்பங்கள் பெயர் போனவை. இப்படிப்பட்ட புஷ்பங்களில் 5 அவனுக்கு பானங்களாக இருக்கின்றன. காதுக்கு சுகமான ரீங்காரம் வண்டிடமிருந்து வருகிறது. இப்படியாக தன் வில், அம்பு, நாண் இவற்றால் நம் பஞ்சேந்திரியங்களுக்கான அத்தனை விதமான அழகுகளையும் காட்டி லோகத்தை காமத்தில் கட்டி போடுகிறான் என்று அர்த்தம். அம்பாள்தான் அவனுக்கு இப்படி இரும்பு வில்லுக்கும் பானத்துக்கும் பதிலாக கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தந்து எல்லா உயிரினங்களையும் கவர்ந்து இழுத்து ஆட்டி வைக்கிற சக்தியை அனுகிரகிக்கிறாள். சிருஷ்டி லீலை நடக்க வேண்டும் என்பதற்காக காமனுக்கு இந்த அதிகாரம் தந்திருக்கிறாள். ஆனால் ஜீவ பிரபஞ்சம் முழுவதும் எப்போதும் இந்திரிய சுகங்கள் என்கிற துக்கத்திலேயே சிக்கிக்கொண்டு கிடப்பதையும் அம்பாள் விரும்பவில்லை. லோக ரீதியாக வாழ்க்கை நடத்துகிறவர்களும் காமத்தினால் தர்மத்தை விட்டுவிடக்கூடாது. அர்த்த காமங்களையும் பொருள் ஈட்டுதலையும் ஆசைகளை அனுபவிப்பதையும் கூட தர்மத்துடனேயே இணைத்து ஒழுங்கோடு வாழ வேண்டும். மனசும் இந்திரியமும் போன போக்கில் விட்டுவிடாமல் அவற்றை தர்மத்தில் கட்டுப்படுத்த வேண்டும். லோக விவகாரத்தை முழுதும் விடாமலே இப்படி கொஞ்சம் கட்டுப்பாட்டுடன் இருப்பது முதல் நிலை. அப்புறம் மனசு, இந்திரியம் இவை கொஞ்சம் கூட சலனமே இல்லாமல் இருக்கிற ஞான நிலை சித்திக்கும். அந்த நிலை வந்துவிட்டால் அப்புறம் ஜன்மமே இல்லை. சிருஷ்டி லீலைக்கு சகாயம் செய்கிற மன்மதனுக்கு இங்கு வேலையே இல்லை. மன்மதனுக்கு காமத்தை உண்டாக்குகிற சக்தியை தந்த அம்பாளே தான் காம விகாரத்தை கட்டுப்படுத்த தர்மத்தையும் முடிவாக அவளுடைய சிருஷ்டி லீலையிலிருந்து விடுபடுகிற ஞான நிலையான மோட்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறாள். காமத்துக்காகவே ஏற்பட்ட மன்மதனுக்கு அவள் தந்த கரும்பு வில்லையும் மலர் அம்பையும் ஒரு சமயம் அவளே அவனிடமிருந்து எடுத்துக்கொள்ளும்படி ஆகிவிட்டது. பரம காருண்யத்தால் அவள் அப்படி செய்தாள். வெளி நினைப்பே இல்லாத பிரம்மஸ்வரூபம் லோகத்திடம் கருணை கொண்டு கடாட்சிக்க வேண்டும். லோகத்துக்கு தர்மத்தையும் ஞானத்தையும் அனுகிரகிக்க வேண்டும் என்றே அம்பாள் காமனுக்கு தந்த தனுசையும் பானங்களையும் எடுத்துக்கொண்டு காமாட்சியானாள். அது பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்துவிட்ட சந்தர்ப்பம். ஒரே ஞானமயமான மூர்த்தியாக பரமசாந்த ஸ்வரூபமாக நிశ్చலனமாக உட்கார்ந்து விட்டார் தட்சிணாமூர்த்தி. எல்லாம் ஒன்றாக இருக்கிற அத்வைத்த வடிவமாக அவர் இருக்கிறார். ஆனால் அவர் இப்படி ஞான ஸ்வரூபமாய் பரதத்துவமாய் இருந்தால் ஜீவராசிகள் என்ன ஆவது? ஜீவராசிகளை கை தூக்கி விடுவது யார்? இந்த ஞானஸ்வரூபி கருணை கடலாகி எல்லோரையும் கடாட்சிக்க வேண்டும் என்று ஜெகன்மாதா திருவுள்ளம் கொண்டாள். இவள் தன் கடாட்சத்தாலேயே சர்வலோகத்தையும் ரட்சித்து விடலாம்தான். ஆனாலும் ஜனங்களுக்கு உத்தம ஸ்திதியின் லட்சணத்தை தானே நடத்தி காட்ட நினைத்து ஈஸ்வரனுக்கும் பெருமை கொடுக்க உத்தேசித்தாள்.
அவள் வேறு அவர் வேறு அல்ல, ஒன்றேதான். அதாவது தன்னுடைய ஞானத்திலேயே காருண்யமும் பொங்கி இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். அப்போது சந்தர்ப்பமும் அவள் கரும்பு வில், மலர் பானம் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு காமேஸ்வரியாவதற்கு அனுகூலமாக ஆயிற்று. தாரகாசுரன், சூரபத்மன் போன்ற அசுரர்கள் 3 லோகங்களையும் ஹிம்சித்து வந்த சந்தர்ப்பம் அது. இவர்கள் நிரம்ப தபஸ் பண்ணி எல்லையில்லாத பலம் பெற்றிருந்தார்கள். சாக்ஷாத் பரமேஸ்வர தேஜஸிலிருந்து உண்டாகும் குமாரர் தான் தங்களை வதம் செய்ய முடியும் என்று இவர்கள் வரம் வாங்கி கொண்டிருந்தார்கள். அந்த பரமேஸ்வரனோ இப்போது பரம ஞான மூர்த்தியாக எந்த காரியமும் இல்லாமல் ஆத்மானந்தத்தில் முழுகி தட்சிணாமூர்த்தியாக உட்கார்ந்து விட்டார். இவரை எப்படி புத்திரோத்பத்தி செய்ய வைப்பது? அசுரர்களால் ஹிம்சிக்கப்பட்ட தேவர்களுக்கு ஒரே வழிதான் தெரிந்தது. அப்போது ஹிமய பர்வதராஜனுக்கு புத்திரியாக பிறந்திருந்த பார்வதி தேவி இந்த தட்சிணாமூர்த்திக்கு கைங்கரியம் செய்து வந்தாள். காமத்துக்கு அதிதேவதையான மன்மதன் பார்வதியிடம் பரமேஸ்வரனின் மனசை திருப்பிவிட்டால் பிறகு சிவகுமார ஜனனம் ஏற்பட்டுவிடும் என்று தேவர்கள் எண்ணினார்கள். மன்மதனிடம் உன் சக்தியை பரமேஸ்வரனிடம் காட்டு என்று ஏவி விட்டார்கள். லோகம் முழுக்க சுவாதீனம் பண்ணிக்கொள்கிற ஆற்றலை மன்மதனுக்கு தந்ததே பரமேஸ்வர சக்திதான். இவன் அந்த பரமேஸ்வரனிடம் பக்தியோடு போய் தன் சக்தியை அவரிடம் அர்ப்பணம் பண்ணி இருந்தாலே போதும். கருணாமூர்த்தியான அவர் காரியத்தை முடித்து தந்திருப்பார். ஆனால் இவனோ அப்படிப்பட்ட சமர்ப்பண புத்தி இல்லாமல் அகங்காரத்தோடு போனான். பரமேஸ்வரனையே தன்னால் வசப்படுத்தி பார்வதியிடம் மோகிக்க செய்ய முடியும் என்று அகம்பாவப்பட்டு கொண்டு போனான். பெற்ற தாயிடமே கற்ற வித்யையை காட்டுவது போல் பரமேஸ்வரன் மேல் மலர் அம்புகளை விட்டான். சட்டென்று சுவாமிக்கு ஒரு சலனம் உண்டாகிறார் போல் இருந்தது. கண்களை திறந்தார். அவருக்கு 3 கண்கள். ஆனால் இப்போது 3க்கும் வேலை வைக்கவில்லை. அக்னிமயமான நெற்றிக் கண்ணை மட்டும்தான் துளி துளி திறந்தார். அவ்வளவுதான். மன்மதன் அக்னி ஜுவாலையான அந்த திருஷ்டியில் அப்படியே எரிந்து பஸ்பமாகிவிட்டான். தான் மகா அழகன் என்ற கர்வம் அவனுக்கு உண்டு. சரீர சௌந்தரியம் ஞானாக்னியின் முன்னால் நிற்க முடியாது என்று காட்டுகிற மாதிரி இப்போது பரமேஸ்வரன் முன்னால் சாம்பல் குவியல் ஆகிவிட்டான். எவன் சர்வாங்க சுந்தரன் என்று பெயர் பெற்றிருந்தானோ அவனுக்கு இப்போது அங்கமே இல்லாததால் அனங்கன் என்ற பெயர் ஏற்பட்டது. மன்மதனின் பத்தினியான ரதி புலம்பினாள். பார்வதி தேவி அவளுக்கு அபயம் தந்து அவள் கண்ணுக்கு மாத்திரம் மன்மதன் தெரியும்படியாக அனுகிரகித்தாள். மன்மதனை பார்த்து, நான் தான் உனக்கு இந்த வில்லையும் அம்பையும் தந்து சகல ஜீவராசிகளையும் காம வசப்படுத்தும்படி அனுகிரகம் செய்கிறேன். இப்போது இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் சனகாதி முனிவர்களைப் போல் ஞானிகளாக இருந்துவிட்டால் ஏராளமான கர்மா பாக்கியோடு மரணமடைந்து இன்னமும் ஜனனம் எடுக்காமல் இருக்கிற ஜீவாத்மாக்கள் மறுபடி பிறக்க முடியாமல் ஆகி பெரிய கஷ்டம் உண்டாகும். அவர்கள் மறுபடியும் ஜன்மா எடுத்தால்தான் சித்த சுத்தி செய்து கொண்டு கர்மாவை தீர்த்துவிட்டு ஜனன நிவிருத்தி பெற முடியும். இதற்காகத்தான் லோகத்தில் பிரஜா உற்பத்தி நடக்க வேண்டும் என்று உனக்கு சக்தி தந்து உன்னை ஓர் அதிகாரியாக வைத்தேன். ஆனால் நீ இப்போது மேலதிகாரியிடமே உன் கைவரிசையை காட்டிவிட்டாய். சக்தியை காட்டி பிரயோஜனம் இல்லை. பக்திக்குத்தான் அவர் வசப்படுவார். அவரிடம் எப்படி காரியம் நடத்தி கொள்வது என்று இப்போது பார் என்று அம்பாள் சொல்லிவிட்டு அவனுக்கு தந்திருந்த கரும்பு வில்லையும் புஷ்ப பானங்களையும் தானே கையில் எடுத்துக்கொண்டாள். ஈஸ்வரனிடத்தில் போய் நின்றாள். அன்பு மயமாக அவரை பார்த்தாள். கரும்பு வில்லும் மலர் அம்பும் தரித்து இப்படி அன்பு பொங்க பார்த்தபோதுதான் அவளுக்கு காமாட்சி என்று பெயர் வந்தது. காம அன்பு, அக்ஷி கண், அன்பு பொங்கும் கண்ணை உடையவள் காமாட்சி. காமாட்சி என்பதற்கு வேறு தத்துவார்த்தங்களும் சொல்வதுண்டு. அது இருக்கட்டும்.
நேர் அர்த்தம் காமக்கண்ணி. காமக்கண்ணி என்ற இந்த காமாட்சி நாமம் தமிழில் தொன்று தொட்டு இருந்து வந்திருக்கிறது. சங்க கால பெண் புலவர் ஒருத்தருக்கு காமக்கண்ணியர் நப்பசலையார் என்று பெயர். காமாட்சி வழிபாடு தமிழ்நாட்டில் ஆதி காலத்திலேயே இருந்ததினால்தான் அந்த பெண்மணிக்கு இப்படி பெயர் இருந்திருக்கிறது. அது இருக்கட்டும், கதைக்கு போகலாம். முதலில் மன்மதன் பரமேஸ்வரன் மேல் பான பிரயோகம் செய்தான். எதிரியாக போர் செய்தான், எரிந்து போனான். அம்பாளோ வில் கரும்பையும் அம்பு புஷ்பங்களையும் ஈஸ்வரனுடைய பாதத்தில் அர்ப்பணம் செய்து நமஸ்கரித்தாள். அவர் தன்னையே அவளுக்கு சுவாதீனப்படுத்தி விட்டார். அன்புக்கு அடக்கத்துக்கு உள்ள சக்தி இது. இவளுடைய அன்பு ததும்புகிற கண்களை கண்டவுடனேயே அவருக்கும் அன்பு சுரந்தது. பஞ்ச இந்திரியங்களாலும் மனசாலும் ஜீவ சமூகத்தை எல்லாம் ஆட்டி படைத்து விளையாடும் மகா சக்தி படைத்த இவள் அந்த சக்திக்கு அடையாளமான 5 பூக்களையும் கரும்பையும் அவர் முன் போட்டு சமர்ப்பணம் பண்ணி நமஸ்காரம் செய்தவுடன் ஈஸ்வரனுக்கு பிரேமை பொங்கியது. பிறகு பார்வதி கல்யாணம், அதன் பின் குமார சம்பவம், அதாவது முருக கடவுளின் உற்பத்தி, அப்புறம் சுப்பிரமணியரால் தாரகன் சூரபத்மா ஆகியோரின் சம்ஹாரம் எல்லாம் நடந்தன.